குறிப்பிட்ட ஜனங்கள் ராஜா கிட்ட போனாங்க. ராஜா கிட்ட போய் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ராஜாவே, நல்லவர்கள் அதிகமாக இருக்கிற பொழுது அந்த நல்லவர்கிட்ட ஒரு கெட்டவன் போனானா அவனும் நல்லவனாக மாறிடுறான். அதே நேரத்தில் கெட்டவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல ஒரு நல்லவன் போனானா அந்த நல்லவனும் கெட்டவனாக மாறிவிடுகிறான். இதை எங்களுக்கு நீ விலக்கி காண்பிக்க வேண்டும், இது உண்மைதானா என்று சொல்லி ராஜாவின் இடத்துல கேட்டார்கள். அதற்கு ராஜா சொன்னார், ஆமாம், அது உண்மைதான். எப்படி என்று சொல்லி அதை விலக்கி காண்பித்தார். ஒரு சட்டியில் பால் எடுத்துக்கிட்டார். 99% ஃபுல்லாக பால்னால் நிரப்பிட்டார். 1% தண்ணியை எடுத்து அந்த பாலில் ஊற்றினார். நல்லவர்கள் பால் போன்ற குணம் உள்ளவர்கள். ஆகவே பாருங்கள், 99% பேர் அவங்க நல்லவர்களாக இருக்கும் பொழுது ஒருவன் கெட்டவனாக ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி 1% தண்ணீரை எடுத்து அங்கே ஊற்றுகிற பொழுது அந்த தண்ணீரை ஊற்றினாலும் அந்த பால் வெள்ளையாகத்தான் அது இருக்கிறது. அதே போல தண்ணீரை நீங்கள் 99% நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதெல்லாம் கெட்டவர்கள். எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டு, கெட்ட காரியங்களை பேசிக்கிட்டு, கெட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டு 99% தண்ணியை எடுத்துக்கிறங்க. 1% பாலை எடுத்து அந்த தண்ணீரில் நீங்கள் ஊற்றுங்கள். நீங்கள் அந்த பாலை அந்த தண்ணீரில் ஊற்றினாலும் அது வெண்மையாக மாறாது. இப்படியாக அவர் செய்து விளக்கி காட்டினார். ஆகவே இந்த காரியம் உண்மைதான். ஆகவே நல்லவர்களோடு நீங்கள் சேருங்கள், உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்லி அதைத்தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ அவர்களுக்கு சம்மதியாதே. அவர்களுடைய வழிகளில் ஒன்றையும் நீ தெரிந்து கொள்ளாதே. அவர்கள் வழியை விட்டு நீ விலகி கடந்து போ. நீ கர்த்தருக்கு பயந்து நட. நிச்சயம் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நிச்சயம் நீ ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.